வெல்கம் டு பிஜி எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம சமச்சீர் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருந்து தான் ஒரு பகுதியாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இயல் 2 பரிபாடலை எழுதுனது கீரந்தையார். இதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாடலில் உலகம் எப்படி உருவானது அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மேலை நாட்டவர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, உலகம் உருவான கதையை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பாடலில் கொடுத்துருக்கு, நம்ம பார்க்கலாம். உலகம் உருவானதை பற்றி எத்தனையோ பழங்கதைகளும் கட்டுக்கதைகளும் இருக்கலாம். இப்போ இருக்கிற அறிவியலாளர்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செஞ்சு, நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கிறதுனால நிறைய ஆராய்ச்சி செஞ்சு நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தமிழர்கள் பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி எந்த ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லாத போதே உலகம் எப்படி உருவானது, அந்த உலகம் பெருவெடிப்பு கொள்கை இது எல்லாமே அவங்க அழகாக இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாடல் பார்க்கலாம். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவலி கிளர்ந்த ஊழி ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். இதுதான் பாடல். இப்போ ஒரு வரியா நம்ம பார்க்கலாம். இப்போ பாடல் பார்க்கலாம். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல. விசும்பில்னா வானம், ஊழினா யுகம். அப்போ பல யுகங்கள் சென்ற பின் இந்த வான்வெளியில் என்ன தோன்றியிருக்குன்னா ஒரு கரு தோன்றியிருக்கு. அந்த கரு எப்படி தோன்றியிருக்கு, அதுதான் கருவலர் வானத்து இசையில் தோன்றி. இந்த கரு அந்த வான்வெளியில் எப்படி தோன்றியிருக்குன்னா ரொம்ப ஒரு பெரிய ஓசையுடன் தோன்றியிருக்கு. அதுதான் இசையில், வானத்து இசையில் தோன்றி, அப்போ பேரொளியுடன் தோன்றியிருக்குன்னு சொல்றாங்க. உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும், உருவம் இல்லாத ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் தோன்றியிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ உருவம் இல்லாத ஒன்று நம்ம எதுன்னு சொல்லுவோம், வலி. உந்து வலி கிளர்ந்த ஊழி ஊழியும். வலினா என்னது, காற்று. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன தோன்றியிருக்கு, காற்று தான் தோன்றியிருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கு, தீ தோன்றியிருக்கு. அதுதானே சொல்றாங்க, உலகம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்கு, ஒரு நெருப்பு பந்து போல இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் வலி தோன்றியிருக்கு, அடுத்தது ஒரு நெருப்பு பந்து தோன்றியிருக்கு. இந்த நெருப்பு பந்து தோன்றியதுக்கு அப்புறமா என்ன இருக்குன்னா, இந்த பூமி குளிர்ச்சி அடையறதுக்காக மழை வந்திருக்கு. ஸோ அதுதான் பனியோடு தன்பெயல் தழைய ஊழியும். அதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் காற்று, அதுக்கு அடுத்தது தீ, அதுக்கு அடுத்தது மழை வந்திருக்கு. ஓகே, இந்த மழை அதிகமாக வர வர அங்கே என்ன ஏற்பட்டிருக்கு, வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இந்த வெள்ள பகுதி ஃபுல்லாக நம்ம பூமியில் ஃபுல்லாக வெள்ளம் வந்து மூழ்கி போனதுக்கு அப்புறம் இந்த பூமி என்ன ஆயிருக்குன்னா மற்ற உயிரினங்கள், எல்லா உயிரினங்களும் வாழ்றதுக்கு ஒரு தகுதியான இடமா மாறி இருக்கு. அதுதான் மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஒளியும். அப்புறமா என்ன இருக்கு, எல்லா உயிரும் வாழ்றதுக்கு தகுதியான ஒரு இடமா மாறி இருக்கு. ஓகே, இது யார் எழுதுனது, கீராந்தியார் எழுதியிருக்காரு. பாடல் எண்ணு கொடுத்துருக்கு. ஸோ இந்த லைன்லாம் பார்த்துக்கணும், இது யார் எழுதுனதுன்னு பார்த்துக்கணும். இந்த லைனில் கொடுத்துருக்க ஒரு வார்த்தையோட மீனிங்கும் புது வார்த்தைகளோட மீனிங்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ அந்த சொல்லும் பொருளும் பார்க்கலாம். விசும்புனா என்னன்னு பார்த்தோம், வானம்னு பார்த்தோம், ஊழினா யுகம்னு பார்த்தோம், ஊழ்னா முறை, தன் பெயர்னா குளிர்ந்த மழை, அடுத்தது ஆர்த்தருபுனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடுனா சிறப்பு, ஈண்டினா செறிந்து இரண்டு. அப்போ சொல்லும் பொருளும்லாம் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது இலக்கண குறிப்பு கொடுத்துருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். ஊழ்னா அடுக்கு தொடர், ரெண்டு அடுத்தடுத்து வருது இல்லையா, அதனால அடுக்கு தொடர். அடுத்தது வளர்வானம், வளர்வானம்னா வினைத்தொகை. அடுத்தது வாரான்னு இருக்காது, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். செந்தின்னு இருக்கு, அது பண்பு தொகை. அடுத்தது பகுப்பத உறுப்பிலக்கணமும் பார்த்துடலாம். கிளர்ந்த, இதை எப்படி பிரித்து எழுதலாம், கிளர் கூட்டல் இத் ஆன்னு எழுதலாம். இங்கே கிளர்னு இருக்கு இல்லையா, இது பகுதி, கடைசியில் இருக்கிறது
பெயர் ஏன்னா ஆணு முடியுது, அதனால இது பெயரெச்ச விகுதி. அடுத்தது இத்து இருக்கு இல்லையா, இது என்னது சந்தி. அடுத்தது இந்தன்னு இருக்கு இல்லையா, அது இந்தானது விகாரம், இந்த குறிப்பிடுறாங்க. அடுத்தது இந்த இத்து இருக்கு இல்லையா, அது இறந்த கால இடைநிலை. ஏன்னா கிளர்ந்தான்னு கொடுத்துருக்காப்போ இது இறந்த காலம், அதனால்தான் இது என்னன்னு வந்திருக்கு, இறந்த கால இடைநிலைன்னு வந்திருக்கு. தெரிந்து தெளிவும் கொடுத்துருக்கு, அதை பார்க்கலாம். இந்த அண்ட பெருவெளியில நிறைய பால் விதி இருக்கு. இப்போ நம்ம வெளியே போய் பார்த்தோன்னா, அதாவது நம்ம பூமியை விட்டு வெளியே போய் பார்க்கும்போது அந்த பால் விதிலாம் எப்படி இருக்குன்னா ஒரு சிறு தூசி போல இருக்கும்னு சொல்றாங்க. சின்ன 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 தூசி மாதிரி இருக்கா. இது வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வானியல் வல்லுனர் ஹெட்வின் ஹப்பின் 1924 தான் பால் விதி போன்று பல ஆயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான பால் விதி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஆனா நம்மளுடைய தமிழராகிய மாணிக்கவாசகர் 1300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த திரு அண்ட பகுதியில அவரு குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியேன் திருவாசகத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இந்த அண்ட பகுதியில் நம்ம பார்க்கும்போது நிறைய பால் விதி, நிறைய கோடிக்கணக்கான பால் விதி இருக்கு. அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சூரிய வெளிச்சத்துல நம்ம பார்க்கும்போது சின்ன 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 அந்த பார்ட்டிகல்ஸ், சின்ன 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 துகள்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும், நம்ம வீட்டிலேயே பார்ப்போம். அதே மாதிரிதான் இந்த அண்ட பெருவெளியில அந்த பால் விதியெல்லாம் ஒரு தூசி போல இருக்குன்னு சொல்லிட்டு திருமாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம நூல்வெளி பார்க்கலாம். பரிபாடல் 8 தொகை நூல்ல ஒரு நூல் தான் இது. இந்த நூலை ஓங்கு பரிபாடல்னு சொல்லலாம். இந்த நூல் வந்து பண்ணோடு பாடப்பட்டவை. இதுல இருக்கக்கூடிய உரை ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுல மொத்தம் 70 பாடல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு இது வரைக்கும் 24 பாடல் தான் கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த பாடப்பகுதியில் இருக்க பாடலை எழுதியவர் யாருன்னா கீரந்தையார் தான் எழுதியிருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்களோட வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், அவங்க எப்படி இந்த இயற்கையை புரிந்து அதோட எப்படி வந்து வாழ்க்கை நடத்தியிருக்காங்க, இது எல்லாமே நம்மளுக்கு சங்க இலக்கியம் மூலம் நம்ம நல்லாவே வந்து தெரிஞ்சுக்க முடியுது.